தெருவில் காய்கறிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி வண்டியில் வந்துருங்க. இன்றைக்கி அது மாதிரி முட்டை வந்துச்சு. ஒரு ட்ரேயில் இருக்க ஃபுல் முட்டையை வந்து 120 ரூபா, 30 முட்டை இருக்கும், 120 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் காலையில் வந்து ராகி அடை தான் செஞ்சு கொடுத்தாரு. ராகி அடைக்கு எதுவும் சைட் டிஷ்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த வெங்காயமும் அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவரோடு அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சைட் டிஷ்லாம் எதுவும் நான் வச்சுக்கல. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எங்கிட்டு கிளம்புறது? வீடை விட்டு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டால் வீடு, இதே தானே இப்போ டெலிவரி ஆகிற வரைக்கும் இதே தான் வேலை. டெலிவரிக்கு என்ன 20 நாள் தான் இருக்கிறதுனால கடைசியாக செக்கப்புக்கு போயிருந்தேன். இந்த ஃப்ரேமை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரிட்ட செலவு காசு இல்லை, நீயே பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஒரே ஷாக் ஆயிட்டாரு. அவர் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணா உடம்பளவில் ரொம்ப பலசாலியாக இருக்கலாம், மனசளவில் நாங்கள் தான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரவா லட்டு செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு வந்து செடியிலேயே காய்ச்ச சுண்டக்காய் காரக்குழம்பு, கூட்டு, அதுக்கப்புறம் கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக பின்னாடி போய் பார்த்தா இந்த காக்கட்டான் செடி கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் கிட்ட பூத்து அடங்கிருச்சு. இது பூத்து முடிச்சோடனே இப்போ மல்லிப்பூ வந்து அரும்பு எடுக்குது. செடியில இந்த 2 செடியை வச்சாலே போதும், மாற்றி மாற்றி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூத்துக்கும். நம்ம பூ வாங்க வேண்டிய வேலையே இருக்காது.